எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார் பேசுகிறேன். ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறதுக்கு. அதுபோக ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டாங்க. ஒரு சில பாராட்டுகளும் ஒரு சிலர் வந்து பாராட்டுகளும் தெரிவித்தாங்க. அவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரியா, நம்ம இன்னைக்கு தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு சிலர் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே என்ன கேட்டிருந்தாங்கன்னா, என்னங்க நீங்கள் ஆரம்பம் வந்து நல்லா இருந்தது, ஆனால் நீங்களும் மற்றவன மாதிரியே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து கமெண்ட் அடித்தாங்க. நான் அவங்களுக்கு சொன்ன விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உலக அளவில் ஆகட்டும், இந்தியாவில் ஆகட்டும், ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ஆகட்டும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலிமா சம்பாதிச்சவங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் சம்பாதிச்சவங்களை விட அதை நம்பி ஏமாந்தவங்க அதிகமா அப்படின்னு கேட்டால் ஆமா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் உண்மையும் கூட. ஏன் இந்த பாகுபாடு, ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்னைக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை பற்றி புரிதல் இல்லாததான் காரணம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னோடனே சும்மா போய் சேர்ந்தாலோ இல்லை பணம் கட்டினாலோ நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம் நைட் அண்ட் நைட்டில், எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் மனசுல நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி நிறைய பேர் பிரெயின் வாஷ் பண்ணியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பணத்தை வந்து ஈட்டிடலாம் அப்படின்னு வந்து சொல்லி ஏமாத்துறப்ப நம்ம ஆளுகளும் வந்து நோகாம நொங்குதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. ஆனா அது வரல நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சின்ன முதலீட்டுல ரிஸ்க் இல்லாம பெருசா அனுபவம் இல்லாகட்டியும் நிறைய சம்பாதிக்கலாம். அதுக்கு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணணும், நல்ல டீமை சூஸ் பண்ணணும். நல்ல கம்பெனி அப்படிங்கிறத தாண்டி நல்ல டீமையும் சூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, நானும் அந்த இண்டஸ்ட்ரியில தான் இருக்கிறேன், நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் வந்து ஏமாறதை பார்க்குறப்ப எனக்கு உண்மைக்கு ஒரு சில நேரம் ரொம்ப மன வருத்தமாகவும் இருக்கும், ஒரு சில கோபமாகவும் வரும். ஏன் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் சொன்னா கேட்கும், வாயா வேலை செஞ்சு சம்பாதிப்போம் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. நான் ₹1,00,000 கொடுத்தா மாசம் 10,000 தர்றேங்க, நீ என்ன வா வேலை செய்வோன்னு சொல்ற அப்படின்னு வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அதான் அப்படின்ட்டு வந்து பேசுவாங்க. ஒரு 6 மாசத்துலயே ஒரு வருஷத்துல ஐயோ பணம் பூரா போச்சு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே மோசமான ஒரு ஃபீல்டு அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிச்சிருது. அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது புனிதமான தொழில். சரியா, அந்த தொழில் உண்மைக்கே அதுல நிறைய பேர் லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க, கோடிகள் சம்பாதிக்கிறாங்க. நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டிலேயே அவங்க எல்லாரையும் நான் வந்து அடுத்தடுத்து வந்து மீட் பண்ண போறோம். நல்ல கம்பெனியில இருக்கிறவங்கள, சரியா, நல்ல கம்பெனியில சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி சம்பாதிச்சவங்கள அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம அத்தனை வரையும் பார்க்க போறோம். அந்த சிஸ்டம் என்னங்கிறதையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம போடுற வீடியோ எல்லாமே தொடர்ச்சியா வர்றதுனால நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து புரியவும் செய்யும் இந்த துறையோட சக்சஸ் என்ன, இந்த துறையோட ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காம இருக்கலாம், இந்த தகவல் வந்து தேவையில்லாத இருக்கலாம். ஆனா யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவருக்கு இந்த துறை மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். அது மாதிரி பார்ட் டைமா சம்பாதிக்கணும், சரிங்களா, இப்ப இருக்க வருமானம் காங்கலாங்கிறவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கும் இந்த ஃபீல்டு. அந்த ஃபீல்டை பற்றி தான் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால கண்டினியூவா ஒவ்வொரு பார்ட்டா வரும். அதை அடுத்த பார்ட்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.